வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 10 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 10 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், அதாவது மேட்டர் அரவுண்ட் அஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன டாபிக்னா கலவைகள் மிக்சர்ஸ். இது போன கிளாஸ் சொன்னேன். நம்ம இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததை ரீகால் பண்ணிட்டு போறோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அப்படிதானே? அதாவது தனிமங்கள், அதுக்கப்புறம் சேர்மங்கள். தனிமங்கள் என்ன? ஒரே மாதிரியான அணுக்கள் கொண்டவை. சேர்மங்கள் என்னதான்? இரண்டு வேறு குடும்பங்கள் சேர்ந்தது. அப்படிதானே? அது நான் உங்களுக்கு புரிய காண்டி இந்த வார்த்தை சொன்னேன். இரண்டு வேறு ஆட்கள் சேர்ந்தது. கார்பன், ஹைட்ரஜன் இந்த மாதிரி சேர்ந்தது. இப்ப நீங்க லாஸ்ட் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. இப்ப நான் என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. ஓகே? எது காம்பவுண்ட்ஸ், எது சேர்மங்கள், எது எலமெண்ட்ஸ், எது தனிமங்கள் அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஸ்கிரீனை ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஸ்டார்ட். பாருங்க, ஸ்கிரீன் நல்லா பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு இதை சொல்லணும். எலிமெண்ட்ஸ், தனிமங்கள். இதுல இங்கிலீஷ்ல இருந்தாலும் நான் தமிழ்ல சொல்றேன், உங்களுக்கு புரியும். இதுல H2, லித்தியம், நியான் அப்படிங்கிறலாம் தனிமங்களுடைய நேம். அப்படிதானே? தமிழ்ல ஹீலியம் அப்படின்னா ஹச்இ, ஏன்னா இங்கிலீஷ் அந்த வார்த்தை, அதனால ஹச்இனா ஹீலியம் நீங்க சொல்லுவீங்க. என்இனா நியான் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு அதுல இந்த தனிம வரிசை அட்டவணை தெரியும். அப்ப இதுல நீங்க பார்க்கக்கூடியது என்னன்னா, ஒரே மாதிரியான அணுக்கள் யாரெல்லாம் இருக்காங்க, கூட்டு குடும்பமா, ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பமா யாரெல்லாம் இருக்காங்கன்னு ரொம்ப சிம்பிளா புரியுதுக்காண்டி சொன்னேன். நீங்க அதை வச்சே சொல்லிடலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எதை சொல்லலாம்? நீயானே சொல்லலாமா? ஓகே, போட்டு பார்ப்போம். இது கரெக்டா அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, வேற அது பக்கத்துல இருக்கிற பி, அதாவது பெர்லியம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகே, இதையும் போட்டு பார்த்துடலாம். அடுத்து H2 H2 நல்லா பார்த்துக்கணும். 2 ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா எலமெண்ட்ஸா காம்பவுண்ட்ஸா? காம்பவுண்ட்ஸா? இல்ல, எலமெண்ட்ஸ் தானா? ஓகே, போட்டு பார்த்துறோம். டவுட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. CO அப்படின்னா கோபால்ட். இங்கதான் வருமா? ஓகே, குட். HE, எஸ் அது வரும். அப்படியா? ஓகே, இதுல போட்டுரும். CaCO3 போட்டிருக்கீங்களா சார் அப்படிங்காங்க. ஓகே. CAனா கால்சியம், CO3னா அது போக கார்பன், ஆக்சிஜன் சேர்ந்த ஆள்கள். ஸோ பேர்ல இருக்கு. ஓகே, காம்பவுண்ட்ஸ், சேர்மங்களா? ஓகே. டேபிள் சால்ட் நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடியது. உப்பு நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். இது சேர்மங்கள். இது ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அதுல ஒரு ஆள் மட்டும் இல்ல, 2 ஆள் இருக்காங்க. சோடியம் குளோரைட், சோடியமும் குளோரினும் அப்படிதானே சேர்ந்து சோடியம் குளோரைட். தனித்தனியா அவங்க இருக்கும் போது அவங்களோட பண்பே வேற. ஆனா சேர்ந்தவர் யூஸ்ஃபுல்லா மாறாங்களா? அதே மாதிரிதான் நம்ம நல்லதா யூஸ்ஃபுல்லா இருக்கணும் மக்களுக்கு. சரியா? ஓகே, குட். சிலிக்கான், Si2. ஓகே, எலமெண்ட்ஸ். ஓகே, H2O. இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். H2O வாட்டர், நம்மளுடைய நீர். காம்பவுண்ட்ஸா? ஓகே. இந்த இதை சொல்லிடுறீங்க. CHO 3 பேர் சேர்ந்திருக்காங்க. எஸ், காம்பவுண்ட்ஸ், சேர்மங்கள். ஓகே. இவரும் அதே மாதிரி தான், 3 பேர் தான். போட்டலாமா? சரி. Fe அயான், ஃபெரஸ், இரும்பு சொல்றோம்ல, அதான். ஓகே, ஒரே ஆளா? ஓகே. O2 என்னப்பா? நீங்க H2 மாதிரியே இந்த டவுட் வரும். O2 அப்படின்னா என்ன வரும்? பட் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கோம். ஓகே, எலமெண்ட்ஸ். NH3 அமோனியா, முக்கியமான ஒரு ஆளு அமோனியா. எஸ், காம்பவுண்ட்ஸ். H2O2 அதாவது 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் சேர்ந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலரும் ஒரு எல்லோ கலர் காமிச்சிருப்பாங்க. எஸ், குட், காம்பவுண்ட்ஸ். K அப்படின்னா பொட்டாசியம். எஸ், எலமெண்ட்ஸ், தனிமங்கள். எஸ், Li லித்தியம், தனிமங்களா? ஓகே, குட். CO2 அன்றாட வாழ்க்கையில இந்த கார் புகைலாம் வெளியில விடலாம், கார்பன் டை ஆக்சைடு, கார்பனும் ஆக்சிஜன் சேர்ந்தது, காம்பவுண்ட்ஸ். ஓகே, குட். CH4 மீத்தேன் அப்படிம்பாங்க. ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன். ஓகே, காம்பவுண்ட்ஸா? போட்டலாம். இன்னும் ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, KCl அப்படிங்கிறது பொட்டாசியம் குளோரைட். பொட்டாசியம் அப்படி கேவும் சிஎல்லும் சேர்ந்திருக்காங்க 2 பேர். அதனால அந்த கலர் காமிச்சிருக்காங்க பாருங்க, ஒரு ப்ளூ கலரும் கிரீன் கலர். குட். இது செக் பண்ணி பார்க்கலாமா? எல்லாமே கரெக்ட். சரியா? குட், குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுட்டீங்கன்னா, தனிமங்கள் அப்படின்னா ஒரே மாதிரியான அணுக்கள், ஆட்டம், சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். காம்பவுண்ட்ஸ்னா 2 வேறு வேறு ஆட்கள் சேர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது.
இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் வந்துச்சு, H2O2 என்ன சார்? அங்க 2 பேர் இருக்காங்களேன்னு நீங்க நினைக்கலாம். வெரி குட். அந்த டவுட் நல்ல டவுட். நல்லா பாருங்க, அந்த O2 அப்படிங்கிற 2 பேரும் ஒரே ஆள் தான். அப்படிதான், ஒரே ஆளு 2 மட்டும் இருக்காரு. நம்ம 2 வேறு வேறு அப்படின்னாதான் அவங்க சேர்மங்கள் காமன் சொல்றாங்க. நீங்க O2 வந்து O5, O50, O60, O100 எவ்வளவு நாளும் போடலாம். ஆனா ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க எப்பவுமே தனிமங்கள் தான். சரிங்களா? இது கிளியர் ஆயிட்டா ஸ்டூடெண்ட்? இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தனிமங்கள் சேர்மங்களை பத்தி உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இப்ப தனிமங்களை பத்தி பார்த்தோம். மிக்சர்ஸ் இது நம்ம பார்க்க போறோம். இப்ப மிக்சர்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்தேன். சரியா? இப்ப நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். எப்படி எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தூய பொருள், அவங்கெல்லாம் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். ஆனா மிக்சர் அப்படிங்கிறவங்க இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். இம்பியூர் இம்பியூர்னு என்னதுன்னா கலவையானாங்க, தூய்மையற்ற பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா லாஸ்ட் கிளாஸ்ல. ஏன் சார் இதுல இம்பியூர் சொல்றீங்க அப்படின்னா, இவங்கிட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களோ அல்லது சேர்மங்களோ, அதாவது காம்பவுண்ட்ஸும் சேரலாம், 2, 3 காம்பவுண்ட்ஸ் சேரலாம், 2, 3 எலமெண்ட்ஸ் சேரலாம், தனிமங்கள் சேரலாம், எல்லாமே சேர்ந்து இயற்பியல் முறையில ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல இவங்க இருப்பாங்க. அதாவது எனி ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். எனி ரேஷியோனா இப்ப நமக்கு H2O அப்படின்னு இது வந்து ஒரு மாஸ் ரேஷியோ, கரெக்டான நிறை விகிதம். 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்றோம், இவங்கள காம்பவுண்ட் சொல்றோம். ஆனா இவங்கட எனி ரேஷியோனா அவங்க என்னமா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் H3, சும்மா உங்களுக்கு புரிய காட்டி சொல்றேன், O4, C5 அப்படின்னு ஏதோ கண்ட மணிக்கா அப்படின்னு சொல்றோம்னா நம்ம அதுதான். சரிங்களா? சோ ஒழுங்கற்ற விகிதத்துல சேர்ந்திருக்க ஆட்கள் ஃபுல்லாமே மிக்சர். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மிக்சர்ங்கிற வார்த்தை நம்மளோட உணவுப் பொருளை சொல்லுவோம். அதுவுமே எப்படி அது சயின்ஸை படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும், எப்படி அந்த வார்த்தை அங்க வந்துச்சு. மிக்சர் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. உண்மையிலேயே அந்த உணவுல அந்த பேர் எப்படி கொண்டு வந்தாங்கன்னே ஆச்சரியமா இருக்கு. அந்த அது இங்கிலீஷ் வார்த்தை, மிக்சருங்கிற இங்கிலீஷ் வார்த்தை. சாப்பிடுறது நம்ம தமிழர்கள் சாப்பிடுறோம் அந்த மிக்சரை. அதுல பாத்தீங்கன்னா வேர்க்கல்ல எல்லாமே எல்லாமே கலந்து இருக்கும். இவர் தான் அதிகமா இருப்பாரு, இவர் தான் குறைய இருப்பான்னு சொல்ல முடியாது. கரெக்டா? எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. சோ பாருங்க, மிக்ஸ் பண்ணி இருக்கிறது மிக்சர், அவ்வளவுதான். கலவைகள் எல்லாம் கலந்துருக்கும். இது மட்டும் தான் எக்ஸாம்பிளா? இல்ல. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுல டேப் வாட்டர் யூஸ் பண்றோம். குழாய் நீர், குடிக்கிற நீர், டேப் வாட்டர். நம்ம என்ன நினைப்போம், இவர் வந்து ஒரு பியூரான ஆளு அப்படின்னு நினைப்போம். நம்ம குடிக்கிற குழாய் நீர் அது பியூரான ஆளா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குமா? எவ்வளவு நாள் என்ன நினைச்சீங்க, பியூரான ஆள் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. அப்படின்னா நானும் அப்படிதான் படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் நினைச்சிருந்தேன். சோ இதுல வெறும் தண்ணீர் மட்டும் இருக்காது, சில டிசால்வ்டு சால்ட்ஸ், அதாவது உப்புகள், சில உப்புகள், அப்புறம் மினரல்ஸ், இதெல்லாமே தனிமங்கள், அதெல்லாம் எல்லாமே நிறைய சேர்ந்திருப்பாங்க. அப்போ இவங்கள நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டேப் வாட்டரை மிக்சர்ஸ் தான் சொல்லுவோம், இம்பியூர் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இம்பியூர்னா வெறும் அழுக்கு மட்டும் சேர்றது இல்லை, மற்றவங்க சேர்றது தான் இம்பியூர். இப்ப புரியுதா? அதுக்கப்புறம் சில பேர் வந்து இந்த எலுமிச்சை ஜூஸ் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா லெமனேட் அப்படின்னு ஒண்ணு உண்டு. லெமனேட் அதாவது எலுமிச்சை பானம் அப்படிவாங்க இதை. ஆக்சுவலி எலுமிச்சை பானம் அப்படின்னா நீங்க கடையில குடிச்சிருப்பீங்க. இந்த எலுமிச்சை பானத்துல பாத்தீங்கன்னா எலுமிச்சை சாறு ஊத்துவாங்க, சுகர் கொஞ்சோண்டி போடுவாங்க, இல்லைன்னா சால்ட் கேட்டா சால்ட் போடுவாங்க, தண்ணி ஊத்துவாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க, அதுதான் எடுத்து குடிப்பீங்க. கரெக்டா? அவர் ஒரு மிக்சர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம காற்றே இல்லாம வாழ முடியாது, நம்மளுடைய காற்று ஒரு மிக்சர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், காற்றுல ஒரே ஆட்கள் கிடையாது, நிறைய ஆட்கள் இருக்காங்க. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, எல்லாமே, நீராவி, எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அண்ட் இதை விட இன்னொன்று முக்கியமான என்னன்னா, நம்மளுடைய பிளட். உங்க புக்ல டூயினோல போட்டிருப்பாங்க பிளட், ரத்தம். ரத்தம் வந்து ஒரு பியூரான ஆளுப்பா அப்படின்னு நினைப்போம். ஆனா அவருமே என்னதான் இம்பியூர். அவருமே இம்பியூர்னா நீங்க எல்லாருமே இப்ப நம்ம என்ன நினைச்சிரோம், இம்பியூர்னா அழுக்கானது அப்படிங்கிற மட்டும் இல்ல, இந்த தூய்மையற்ற பொருள் ஏன் இந்த சயின்ஸ் ரீதியா நம்ம சொல்றோம்னா, ஒரே மாதிரி ஆட்களுக்கு சேரல, நிறைய ஆட்கள் சேர்ந்துடுறாங்கன்னு அர்த்தம். அப்படி நம்ம அர்த்தம் புரியணும். சரிங்களா? நம்ம எல்லாருமே அதை தூயத்தரம்னு நினைப்போம். ஆனா சயின்ஸ் படி பிளட் வந்து ஒரு கலவை, ஒரு மிக்சர். சரிங்களா? ஏன் சார் அப்படின்னா அதுல ரத்த தட்டுகள் இருக்கு. அப்புறம்
டபிள்யூபிசி ஆர்பிசி அப்படிலாம் சொல்லக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது வெள்ளை ரத்த அணுக்கள் அப்படிம்பாங்கல்ல, அது வெள்ளை அணுக்கள், சிவப்பு ரத்த அணுக்கள் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் ரத்த தட்டுகள், பிளேட்லெட்ஸ் இப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிளாஸ்மா அப்படி இருக்கும். எல்லாருமே கலந்ததுதான் பிளட். சரிங்களா? அதனால இதுக்கப்புறம் நீங்க பிளட்டை நீங்க என்ன நினைச்சுக்கலாம், ஓகே நம்ம குடிக்கிற தண்ணீரும் ஒரு மிக்சர் தான், பிளட்டும் மிக்சர் தான், நான் ஜூஸ் குடிக்கிறேன் அதுவும் மிக்சர் தான் அப்படின்னு ஞாபகம். இது போக இன்னொன்னு இருக்கு. நம்ம எல்லார் வீட்லயும் காலையில ஸ்கூல் கிளம்பும் போது சாப்பாடு வேணும் அப்படிதானே? அப்ப அம்மா வந்து கேஸ் சிலிண்டரை அந்த சிலிண்டரை ஆன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ் ஆன் பண்றாங்க. எல்பிஜி அந்த நேம் நீங்க சொல்வீங்க. இவரும் ஒரு மிக்சர்ஸ், இவரும் மிக்சர்ஸ் எல்பிஜி. அதாவது எல்பிஜி தமிழ் என்ன அப்படின்னா திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படிங்கிறதான் அந்த ஷார்ட் ஃபார்ம். இது நான் தமிழ்ல சொல்றேன். தமிழ்ல என்னன்னா திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. பெட்ரோலியம் தயாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய வாயு அதான் பெட்ரோலிய வாயு. இது அது இன்டீப்பா நான் போல, பட் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். அந்த பெட்ரோலிய வாயுவை அதிக அழுத்தத்துல அந்த சிலிண்டரை வச்சிருப்பாங்க, ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க, அதாவது திரவமா வச்சிருப்பாங்க. அதனால அது பேரு திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு, திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அப்படின்னு பேரு. ஏன்னா இது வந்து இத மிக்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படல. அது உள்ள உண்மையில என்ன இருக்கு அப்படின்னு நீங்க லேர்ன் பண்ணணும்காண்டி இந்த ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையும் சொல்றேன். நம்ம சிலிண்டர்ல வீட்டுல இருக்க எல்பிஜி சிலிண்டர்ல உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சுவல் லிக்யூடு. அந்த கேஸ பெட்ரோலிய வாயு பெட்ரோலியம் கேஸ ஹை பிரஷர்ல அதிக இடத்துல லிக்யூடா ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் நம்ம ஆன் பண்ணும் கேஸா தான் சார் வருது நீங்க நினைப்பீங்க. எஸ், அது நான் சொல்றேன். பட் இதுல என்ன இருக்கு எல்பிஜில பாத்தீங்கன்னா மிக்சர்ஸ் என்னெல்லாம் சேர்ந்திருக்குன்னா ப்ரோபைன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் பியூட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த வாயுக்கள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்த ஒரு மிக்சர் தான் அந்த எல்பிஜி. நம்ம கேஸ் சிலிண்டருக்குள்ள லிக்யூடா இருந்தாலும் நம்ம அந்த வால்வை ஆன் பண்றோம்ல, அந்த கீழே இருக்க வால்வ் நீங்க பார்த்துருப்பீங்க, மஞ்சள் கலர்ல இருக்கும். அதை ஆன் பண்ண உடனே ப்ரெஷரை நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஹோல் மாதிரி ரிலீஸ் பண்ணி விடுதீங்க அந்த கேஸ் சிலிண்டருக்கு. அதனால ப்ரெஷர் கம்மியாயிரும் கேஸ் சிலிண்டருக்குள்ள. கேஸ் சிலிண்டருக்குள்ள ப்ரெஷர் கம்மியானோடனே ஏற்கனவே லிக்விடா இருக்காரா, அவர் வந்து என்ன ஆயிடும்னா எவாபரேட் ஆயிடுவார். எவாபரேட் ஆகி கேஸா மாறிடுவார். ஸோ அவர் தான் அந்த டியூப் வழியா வந்து ஸ்டவ்வுக்கு வராரு. இது வந்து இந்த சிலிண்டர் இந்த மிக்சரை போக உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்காண்டி இதை சொல்றேன். சரியா? ஓகே, குட். அப்ப இப்ப மிக்சரும் உங்களுக்கு புரிஞ்சு வச்சு, ஓகே அவர் ஒரே மாதிரி ஆள் இல்ல, நிறைய பேர் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த ஆக்டிவிட்டி எதுக்குன்னா, இப்ப நம்மகிட்ட வந்து 2-3 மிக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதை எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, அது எப்படி சார் பிரிக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான ஒரு இதை காமிக்கிறேன். என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ரைட்டா? ஓகே. சோ இந்த அனிமேஷன் மூலமா நம்ம என்ன தெரிய போகுதுன்னா, இந்த பாருங்க, செப்பரேட் 3 காம்பனன்ட்ஸ் ஃப்ரம் அயான் சாண்ட் காமன் சால்ட் மிக்சர். சோ கலவை யாரெல்லாம் இருக்கா, இரும்பு தூள், மணல், காமன் சால்ட் அதாவது நம்மளுடைய சால்ட், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம பிரிச்சு எடுக்க போறோம். பட் எப்படி பிரிச்சு எடுக்க போறோம்? எங்க இருக்காருன்னா இந்த ஒரே பிளேட்டுக்குள்ள இருக்காரு. நான் இப்ப இது பார்க்க இந்த ஒரே பிளேட்டுக்குள்ள இருக்காரு. ஆனா உங்களால அதை கண்டுபிடிக்க முடியுதா? வெறுங்கனால லேசா லேசா தெரியும் தவிர உங்களால ஃபுல்லா செப்பரேட் பண்ண முடியாது. அப்ப இந்த கலவையை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இரும்பு காந்தத்தால அட்ராக்ட் பண்ணப்படும். கரெக்டா? அப்ப நான் ஒரு காந்தத்தை எடுத்து அது மேல வைக்கிறேன். பாருங்க, அழகா இரும்பு தூளை மட்டும் எடுக்கும், மத்த யாரையும் எடுக்காது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, the magnet separates ion fillings, இரும்பு துகள்கள் இருந்ததுல, from the mixture of salt, iron, sand. சரிங்களா? மணல், அப்புறம் இரும்பு துகள், அதுக்கப்புறம் உப்பு சேர்ந்த கலவையில இருந்து இரும்பு மட்டும் தூக்கி அழகா எடுத்துட்டீங்க மிக்சர்ல. இந்த மிக்சர்ல இருந்து ஒரு ஆளை தனியா எடுத்தீங்க. பட் இப்போ இதுல யார் இருக்கா? எஸ், காமன் சால்ட்டும் சாண்டும் மணலும் இருக்காங்களா? அப்ப அதை எப்படி சார் பிரிச்சு எடுக்கணும்? அந்த பிளேட் எடுத்து இந்த பீக்கர்ல நான் போடுறேன்னா, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், கொஞ்சோண்டி தண்ணியை எடுத்து மிக்ஸ் பண்ண போறேன். சரியா? பாருங்க, தண்ணிய எடுத்துட்டேன்னா, எடுத்து
இந்த டியூப்பை வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ண போறேன். ஸோ மிக்ஸ் பண்றேன் பாருங்க. மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஏன் இப்படி பண்றேன்? ஏன் இப்படி பண்றேன்? மணல்ல வந்து தண்ணியில கரையுமா? அப்ப ஏன் இதை பண்றேன்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. நான் ஏன் இப்படி கலக்குறேன்? எஸ், வெரி குட். உப்பு கரையறக்காண்டி. ஏன்னா மணல் கரைய மாட்டாரு. வெரி குட். மணல் கரைய மாட்டாரு. ஆனா உப்பு கரைஞ்சிருவாரு. இப்ப தண்ணியில கரைஞ்சிட்டா இருப்பாங்க. மணல் மட்டும் தனியா வந்துட்டு பாருங்க. சூப்பர். ஆனா அந்த மணல் மட்டும் கையால எடுக்க முடியாது. நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல பர்ஃபெக்டா ஸ்டெப் பை பண்ணணும். நம்ம வெறும் கையாட்டு எடுக்கிறது, ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கலாம், எடுக்கக்கூடாது. எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படிதான் பண்ணுவாங்க. ரைட்டா? என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபனல் எடுத்துக்கிறேன். எடுத்து இதுல வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இதுதான் அந்த வெள்ளை கலர் இருக்கிறது ஃபில்டர் பேப்பர். இதை மடிச்சு வச்சுக்கிட்டு இதுக்கு ஏத்தாப்புல மடிக்கணும். நீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல இன்னும் தெளிவா படிப்பீங்க. 11th 12th பண்ணுவீங்க. நீங்களே டேரக்டா பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இது. ஸோ இங்க வச்சுக்கிட்டேன். இந்த ஃபில்டர் பேப்பரை வச்சுட்டேன். நான் ஏற்கனவே கலக்கின தண்ணி சால்ட் கரைஞ்சிருக்கு, சாண்டு மணல் கரையாம அடியில இருக்கு. அதை மட்டும் ஃபில்டர் பண்ண போறேன். இந்த பாருங்க, கரெக்டா அந்த இடத்துல வைக்கணும்னா ஒரு ஓகே ரைட். இப்ப என்ன ஆனது? தண்ணி வந்து அதாவது சால்ட் வாட்டர் வந்து கீழே வந்துட்டு, உப்பு தண்ணி கீழே வந்துட்டு, மணல் வந்து இந்த பேப்பர்ல தங்கிட்டு. இந்த சாண்ட் இஸ் செப்பரேட் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் யூசிங் ஃபில்டர் பேப்பர். வடிதாள் அடிமாங்க அதை, இல்ல வடிகட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடிகட்டி மூலமா நீங்க சாண்டை பிரிச்சு எடுத்துறீங்க. இப்போ இதுல சால்ட் இருக்கு. சார் நான் சால்ட் எப்படி சார் பிரிச்சு எடுக்கணும்? உப்பு எப்படி சார் பிரிச்சு எடுக்க போறேன் அப்படின்னு ஒரு டவுட் வருதா? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் ஹீட்டிங் மெத்தட். நம்ம உப்பளங்கள் அப்படின்னு அந்த வார்த்தை உண்டு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தூத்துக்குடி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வயக்காடு மாதிரி பாத்தி பாத்தியா கட்டி வச்சிருப்பாங்க. அதுல கடல் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சூரிய வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா அது எவாபரேட் ஆகி உப்பு கிடைக்கும். பட் நம்ம நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன லேப்ல பண்ண போறோம். இப்போ என்கிட்ட உப்பு தண்ணி இருக்கு. இதை இந்த இதுல வச்சிருந்தேன். நான் ஹீட் பண்ண போறேன். ஸோ டேரக்டா அந்த கிளாஸை ஹீட் பண்ணதுக்கு வைக்க முடியாதனால இந்த ஒரு சின்ன இதை வச்சிருப்போம். சரிங்களா? பிளேட் மாதிரி வச்சிருக்கோம். இப்போ ஹீட் பண்றேன். ஆன் பண்ணுறேன்னு ஆன் பண்றேன். ஹீட் வருதா? ஊதா கலர்ல வருதாங்க. ஊதா கலர்ல வந்ததுன்னா நல்லா ஆக்சிஜன் முடிச்சு நல்லா எரியுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்க பார்க்க போறது பீக்கரை மட்டும் பாருங்க, என்ன நடக்கும் பாருங்க. பாத்தீங்களா? இப்போ நான் இதை ஹீட்டை ஸ்டாப் பண்றேன். எஸ். இப்போ என்ன தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, the salt is separated by the process of boiling. கரெக்டா? அதாவது நான் அந்த தண்ணியில அந்த உப்பு தண்ணியில இருந்து உப்பை பிரிச்சு எடுத்துட்டேன். ஏன்னா வாட்டரை நான் பாயில் பண்ணேன், அதுக்கு தான் ஹீட் பண்ணேன். அப்போ உப்பும் வந்துட்டு பாருங்க, அந்த அந்த பீக்கர்ல எல்லா இடத்துலயும் ஓட்டிட்டு இருந்தது. ஸோ இது ஒரு சின்ன மெத்தட் தான். ஆனா நம்மளுக்கு தனியாவே ஒரு டாபிக் இருக்கு. அது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். அதை நீங்க அடுத்த டாபிக் இருக்கும், மிக்சர்ஸோடைய அந்த செப்பரேஷன். அதுக்கும் நான் அனிமேஷன் அது தனியா இருக்கு. அது தனி டாபிக், அது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம். பட் ஒரு மிக்சர்ஸ்னா இந்த மாதிரி வேற வேற இருக்கு. இந்த பாருங்க, உப்புக்கும் சாண்டுக்கு சம்மந்தம் இருக்கா? இரும்பு தூளுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்ல. அந்த 3 பேர் கலந்துருக்கிறது தான் மிக்சர். ஸோ சில மிக்சரை பிரிச்செடுக்கிறதுக்கு மெத்தட்லாம் இருக்கு. அதுல ஒரு மெத்தடை நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சேன். கரெக்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு அனிமேஷன் காமிக்க போறேன். இது வந்து என்னன்னா, லாஸ்ட் கிளாஸ் இந்த எலமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் காமிச்ச அதே அனிமேஷன் தான் நம்ம இன்னைக்கு வந்து மிக்சர்ஸ் பார்க்க போறோம். திருப்பி ஸ்கிரீனை ஓபன் பண்றேன். இப்போ பாருங்க, இதுல லாஸ்ட் கிளாஸ் நம்ம மேட்டர் பருப்பொருள் அப்படின்னா மிக்சர்ஸ், பியூர் சப்ஸ்டன்ஸ், எலமெண்ட், காம்பவுண்ட்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். மிக்சர்ஸ் வந்து இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். மிக்சர்ல 2 டைப் இருக்கு. ஹோமோஜினியஸ் அதாவது ஒரு படித்தான கலவை, ஹெட்ரோஜினியஸ் பல படித்தான கலவை. ஒரு படித்தானா இப்ப நம்ம பார்த்தோம்ல சால்ட் வாட்டர், அது வந்து ஒரு படித்தானது, அது சீராக கலந்திருப்பார். ஹெட்ரோஜினியஸ்னா அவர் வந்து இப்ப சாயிலும் ஒரு சாலட்டு கிரானைட் இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களாம் வந்து நான் யூனிஃபார்ம் சீரற்றதாக கலந்திருப்பாங்க. ஸோ மிக்சர்னு என்னதான் வேரியபிள் காம்போசிஷன் செப்பரேட் பை பிசிக்கல் மெத்தட். சரிங்களா? நம்ம நிறைய பேர் அப்படியே ஒன்னா கலந்துருப்பாங்க, நம்ம இது பண்றோம், பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிளாசிபிகேஷன் எலமெண்ட்ஸ் காமன் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னா யூனிஃபார்ம் காம்போசிஷன். இப்போ பார்க்கும்போது அதுக்கு எக்ஸாம் பாருங்க, சால்ட் வாட்டர் உப்பு, உப்பு தண்ணி, ஏர் அவர் ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சர். வினிகர், பிராஸ் சொன்னா பித்தளை, காப்பரும் ஜிங்கும் சேர்ந்ததான் பித்தளை. சரிங்களா? பிராஸ் தாமிரமும் துத்தநாகவும் சேர்ந்தது. லெமனைன் இதுதான் நான் இப்ப சொன்னேன், எலுமிச்சை பானம். பிளட் பிளாஸ்மா, எஸ் எத்தனாலின் வாட்டர்.
சுகர் சிரப், இது எல்லாமே ஹோமோஜினியஸ் மிக்சர். அப்ப ஹோமோஜினியஸ் மிக்சர் கொடுத்தா இதுல 2 3 எக்ஸாம் நீங்க எழுதலாமா? ஓகே, குட். ஹெட்ரோஜினியஸ் மிக்சர், இவர் பாத்தீங்கன்னா சீரற்றதா கலந்திருப்பார், நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன். சரிங்களா, நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன். பட் அதை நம்ம புரியக்காண்டி எக்ஸாம் பார்த்தா தான் புரியும். இப்ப சாயில், திடீர்னு நீங்க வெளியில போய் மண்ணை பாருங்க எப்படி இருக்கு. பெரிய கல் இருக்கும், சின்ன கல் இருக்கும், தூசி இருக்கும், என்னெல்லாமோ கிடக்கும், இறகு இருக்கும், இலை உடஞ்சி கிடக்கும், நொறுங்கி கிடக்கும். அப்போ இதெல்லாம் சீரட்டதா இருக்கு. சாயில், வெரி குட். சாண்ட் அண்ட் வாட்டர், அப்படின்னா வாட்டர்ல நீங்க சாண்ட் கலந்தீங்கன்னா அது சொல்லலாம். சாலட்டு, கிரானைட்டு. ஆயில் அண்ட் வாட்டர், ஆயில் அண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா சீராக கலக்காது, ஒரு சீரற்ற முறையில் இருக்கும். எண்ணெயும் தண்ணியும் நீங்க மிக்ஸ் பண்ணா. காங்கிரீட், நம்ம புக்லலாம் உண்டுல காங்கிரீட்டு. மட்டி வாட்டர், அயான் சல்ஃபர் பவுடர், இந்த ஆக்டிவிட்டி தான் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. அந்த இரும்பு சல்ஃபர் தூள் வச்சு போட்டிருப்பாங்க ஆக்டிவிட்டி. அதுக்கு தான் நான் இன்னொரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு அனிமேஷன் காமிச்சேன். இது எல்லாமே ஹெட்ரோஜெனியஸ் மிக்சர், பலபடித்தான கலவை. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதுக்கு போறோம். இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல இந்த எலமெண்ட் அப்படி சொல்லும் போது ஒரே தனிமத்தின், அதாவது ஒரே மாதிரியான அணுக்கள். ஸோ எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கு. அப்போ ஒரு ஆட்டம் இருந்ததுன்னா ஒன்லி ஒன் டைப் ஆஃப் இருப்பாங்க, சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், எல்லா பார்ட்டிகளும் இருப்பாங்க நான் சொன்னேன். காம்பவுண்ட்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரை 2 ஆரஞ்சு கலரை வந்து அட்டாச் பண்ணிருக்கோம், 3 ஆரஞ்சு கலர், அதாவது ஒரு பிக்சடு ரேஷியோல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. பிக்சடு மாஸ் ரேஷியோ, அதாவது குறிப்பிட்ட நிறை விகித சாரத்துல கனெக்ட் ஆயிருப்பாங்க. இப்ப H2O ஆகும், 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தாதான் காம்பவுண்ட். சரியா? இல்ல 2 பேர் சேர்ந்திருப்பாங்க, ஆனா ஒரு நல்ல அழகான ரேஷியோல சேர்ந்திருப்பாங்க. அண்ட் இவங்க ஒரு தூய பொருள், இவங்க ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். கிளியரா? இன்னைக்கு பார்த்த ஹோமோஜினியஸ் வாரேன் ஒரு படித்தானே. இப்ப இந்த பிக்சர் நல்லா பாருங்க, வேற வேற கலர் பாலா தெரியுது. ஆக்சுவலி இங்க பால் நீங்க யோசிக்க கூடாது, இது யாரு? துகள். பட் உங்களுக்கு புரியக்காண்டி கொஞ்சம் பெருசா காமிச்சிருக்கேன். சரியா? இது வந்து என்னது? துகள்கள், டிஃப்ரெண்டான பார்ட்டிகல். பாருங்க, கிரீன் இருக்கு, பிங்க் இருக்கு, ப்ளூ இருக்கு. சரியா? சோ அப்ப கிரீன் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு பொருள். பி கிரீன், ப்ளூ அவர் ஒரு சப்ஸ்டன்ஸ், பிங்க் அவர் ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி 3 பேரும் சேர்ந்திருக்காங்க ஹோமோஜினியஸா, ஒரு சீராக கலந்திருக்காங்க. சரிங்களா? சீராக கலந்திருக்காங்க. அப்ப இது ஒரு படித்தான கலவையில உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த வாங்க, ஹெட்ரோஜினியஸ் வாரம். இந்த பாருங்க, இத நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே புரிஞ்சுக்கலாமே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஹெட்ரோஜினியஸ் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. என்ன சார் தனித்தனியா ஏதோ போட்டிருக்கீங்க, இங்க தனியா ஒருத்தர் இருக்காரு, அங்க தனியா ஒண்ணு இருக்காரு அப்படின்னு. எஸ், இவர் வந்து பலபடித்தான கலவை, ஹெட்ரோஜினியஸ். ஹெட்ரோஜினியஸ் வந்து டிஃபரெண்டான சப்ஸ்டன்ஸ், அதாவது வெவ்வேறு வகையான பொருட்கள் சேர்ந்திருக்கும். பட் இன் விசிபிளி செப்பரேட்டட் ரீஜன்ஸ், தனித்தனியா அதோட ரீஜன்ஸை நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம எலுமிச்சை பழ சாறு பார்க்கும் போது இதுதான் எலுமிச்சை சாறு, இதுதான் சால்ட் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஹோமோஜினியஸ், சீராக கலந்துருக்கும், எல்லாம் ஒன்னா கலந்துருப்பாங்க. ஆனா ஹெட்ரோஜினியஸ் பாருங்க, அழகா உங்களால பிரிச்சிருக்க முடியும். ஓகே ஓகே, தனியா இவர் இருக்காரு, தனியா இவர் இருக்காரு அப்படிங்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம்ல, இரும்பு துகள், சால்ட்டு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெட்ரோஜினியஸ். ஏன்னா அவங்களாம் தனித்தனியா நம்ம பிரிச்சிருக்கலாம், தனித்தனியா, இவர் தனியா அவர் தனியா. ஏன்னா அதுதான் நம்ம புக்லயும் போட்டிருப்பாங்க, அயான் சல்பைட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்ட்டிகல் அரேஞ்ச்மெண்ட், துகள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப இன்னைக்கு நீங்க நிறைய நல்ல விஷயம் இதுல நமக்கு மிக்சர் பத்தி கத்துக்கிட்டீங்க. ஓகே ரைட். இதுக்கப்புறம் உங்க புக்ல பார்க்கும்போது மிக்சர் அண்ட் காம்பவுண்டுக்கு உண்டான வித்தியாசத்தை உங்களால புரிஞ்சுக்கிட முடியும். மிக்சர், காம்பவுண்டு, மிக்சர் வேற, காம்பவுண்ட் வேற. இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது என்னது? கலவை வேற, சேர்மம் வேற. கலவைன்னு அர்த்தம் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கும், எந்த விகிதம் வேணா இருக்கும், குறிப்பிட்ட விகிதமே கிடையாது. அதுதானே? ஈஸியா உங்களால பிரிக்க முடியும், பிசிக்கல் மெத்தட் மூலமா ஈஸியா பிரிக்க முடியும். காம்பவுண்ட், சேர்மம் அப்படிங்கிறது இவங்க ஒரே பொருளா மாறிடுவாங்க. ஹச்சும் ஓவும் சேர்ந்து H2O அப்படின்னு ஒரே பொருளா மாறிடுவாங்க, டெஃபினட் ப்ரொபோர்ஷனல் இருப்பாங்க. சரிங்களா? இவங்கள வந்து நீங்க வேதியியல் முறை மட்டும் தான் பிரிக்க முடியும், தவிர பிசிக்கல் முறையில, அதாவது இயற்பியல் முறையில, வாட்டர்ல நீங்க யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது வாட்டர்ல வந்து ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா உங்களால பிரிச்சு எடுக்க முடியுமா? அதான் கையால.
இவர் ஹைட்ரஜன்பா இவர் ஆக்சிஜன் நம்ம பிரிச்சு முடியாது. ஸோ இதெல்லாம் இதுல நம்ம பார்க்கக்கூடியது. இதை மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. CO2 H2O எல்லாத்தையும் பார்த்தேன். ஓகே ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் அதுவும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ டிக்டேஷன்ஸ் 5 வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. 5 வேர்ட்ஸ். டிக்டேஷன்ல 5 வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வார்த்தை மிக்சர் கலவை. மிக்சர் கலவை. மிக்சர் கலவை. ரெண்டாவது காம்பவுண்ட் சேர்மம். காம்பவுண்ட் சேர்மம் ரெண்டாவது வார்த்தை. ஃபர்ஸ்ட் மிக்சர் கலவை, அடுத்து காம்பவுண்ட் சேர்மம். மூணாவது வார்த்தை ஹோமோஜினியஸ், அதாவது ஒருபடித்தான. கலவைன்னு எழுத வேண்டாம், ஒருபடித்தான மட்டும் இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்தவங்க பாத்தீங்கன்னா ஹெட்ரோஜினியஸ், அது சேர்த்து சொல்லுங்க. பலபடித்தான. மிக்சர் கலவை, காம்பவுண்ட் சேர்மம், ஹோமோஜினியஸ் ஒருபடித்தான, ஹெட்ரோஜினியஸ் பலபடித்தான. ரைட்டா? இன்னும் ஒண்ணு சொல்லலாமா? இது இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ல காம்பவுண்டு எலமெண்ட் எலமெண்ட் போட்டலாமா? ஓகே, எலமெண்ட் எழுதிக்கோங்க. தனிமம் எலமெண்ட் அதை எழுதிக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்த்தோமோ அந்த வார்த்தையை நம்ம தரோம். சரியா? ஓகே, எலமெண்ட். இந்த 5 வார்த்தையும் நீங்க எழுதிக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் ரீகால் பண்றேன். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல கேட்கலாம், இல்ல ஸ்பீக்கர் ஆன் பண்ணி நீங்க கேட்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? கலவைகள். மிக்சர்னா என்ன பார்த்தோம்? மிக்சர்னா எப்படி வெவ்வேறு பொருட்கள் சேர்ந்தது பார்த்தோம். அதை பிரிச்செடுக்க ஒரு மெத்தட் அனிமேஷன் பார்த்தோம். மிக்சருக்கும் காம்பவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கலவைக்கும் சேர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற பார்த்தோம். அண்ட் முக்கியமா மிக்சர் ஒரே மாதிரி ஆள் கிடையாது, அதுலயும் டைப் இருக்கு. ஹோமோஜினியஸ், ஹெட்ரோஜினியஸ், ஒருபடித்தான பலபடித்தான கலவை இருக்கு அப்படிங்கிறோம் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா? ரைட். ஸோ ஒரு ஹோம் ஆக்டிவிட்டி எழுதிக்கோங்க. ஹோம் ஆக்டிவிட்டி என்னன்னா, உங்க வீட்டு கிச்சனுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பொருட்களை நல்லா வாட்ச் பண்ணுங்க, கவனிங்க. அதுல ஏதேனும் 3 ஹோமோஜினியஸ் மிக்சர்ஸ், அதாவது ஒருபடித்தான கலவை, ஏதேனும் 3 ஹெட்ரோஜினியஸ் பலபடித்தான கலவை, அந்த மிக்சர்ஸை எழுதி கண்டுபிடிச்சு அது ஏன் அந்த வகை அப்படின்னு உங்களுடைய ஒரு காரணம், ரீசன் எழுதி நீங்க போட்டோ எடுத்து அனுப்பணும். புரியுதா? கிச்சனை போய் பாருங்க, அதுல இருக்கும் ஹோமோஜினியஸ் எது, ஹெட்ரோஜினியஸ் எதுன்னு உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும். ஒருபடித்தான பலபடித்தானங்கிறது 3, ஏதேனும் 3 மிக்சர்ஸ் எழுதான் போதும். 2லயும் 3. முக்கியமா அதை எழுதிட்டு நான் இதை பார்த்தேன், இது ஹோமோஜினியஸ், ஒரு எக்ஸாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு எழுதிட்டு நான் ஏன் இதை சொன்னேன், நான் ஹெட்ரோஜினியஸ் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு வந்துடக்கூடாது, நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் எழுதிக்காங்க. இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். சரியா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிக்சர்ஸை செப்பரேட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். வேற டவுட் இல்லையா? சரிப்பா, கிளாஸ் என்ன? வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.